காவல் நிலையத்தில் அத்துமீறி புகுந்து விசாரணை கைதியை அழைத்துச் செல்ல முயன்ற கன்னியாகுமரி மாவட்ட தேமுதிக செயலாளர் ஜெகநாதனை போலீசார் கைது செய்துள்ளனர். நாகர்கோவிலில் தேமுதிக கிழக்கு மாவட்ட பொருளாளர் கவாஸ்கர் மற்றும் இரணியல் காவல் நிலையத்தில் பணிபுரியும் இளைஞர் காவல் படையைச் சேர்ந்த நிர்மலுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்தது. இப்பிரச்சினை தொடர்பாக நிர்மல் கொடுத்த புகாரின் பேரில் கவாஸ்கரை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது காவல் நிலையத்திற்கு வந்த குமரி கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் ஜெகநாதன் கவாஸ்கரை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்றார். இதனால் அங்கு போலீசார் மற்றும் ஜெகநாதன் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காவல் நிலையத்தில் இருந்த பொருட்கள் சேதமடைந்ததுடன் சிறப்பு எஸ்ஐ தனிஸ்லாசுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தனிஸ்லாசு கொடுத்த புகாரின் பேரில் ஜெகநாதன் மற்றும் கவாஸ்கர் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மாவட்ட சிறையில் அடைக்க கொண்டு வந்தபோது தேமுதிகவினர் போலீஸ் வாகனத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் பொய் வழக்கு போட்டு ஜெகநாதனை கைது செய்ததாக வக்கீல் பொன் செல்வராஜ் தெரிவித்தார். நேற்று மாலை 7:30 மணி அளவில் இரணியல் காவல் நிலையத்திற்கு சென்று மாவட்ட பொருளாளர்களுடைய சகோதரி ஒரு மனு கொடுப்பதற்காக சென்றபோது காவல்துறை சார்ந்தவர்களும் தேசிய முற்போக்கு திராவிடத்துறை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் அவர்களும் சென்றபோது அவர்கள் அந்த மனுவை வாங்காமல் பொய் வழக்கு கொடுக்கக்கூடாது என்று கண்டித்து அங்கே தேசிய முற்போக்கு திராவிடத்துறை கிழக்கு மாவட்ட ஜெகநாதன் அவர்களை இரணியல் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் மிகவும் தரக்குறைவாக பேசி அங்கே அவர்களை போக விடாமல் தடுத்து நிறுத்தி அங்கேயே மாவட்ட பொருளாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் கைது செய்து இரவோடு இரவாக சிறை முன்பு தேமுதிகவினர் திரண்டு போலீசாருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது.